Hey guys, this is Rahul from Team Nasty Empire. Let's watch the show. Every drop of pain make the legend grow. Heartbeat banging like a war drum sound. Every rapping out a crown, no fear in my eyes, only hunger. பாத்தீங்கன்னா இங்க தான் வெயில் நடக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. வாங்க அங்கே போய் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குதுன்னு காட்டுறேன். கைஸ் ஆக்சுவலாக இங்கே பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க கைஸ் நேஷனல் காம்படிஷனுக்கு. Every drop of pain make the legend grow. Heartbeat banging like a war drum sound. Every rapping out a crown, no fear in my eyes, only hunger and rage. Writing my story on the iron cage. Late nights running while they sleeping down. கைஸ் நேச்சுரல் பாடி பில்டிங் இது எல்லாமே முடிஞ்சு, கேட்டகரி எல்லாமே முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு பாடி பில்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஜூனியர் அண்ட் ஜூனியர் மென்ஸ் ஃபிசிக் அண்ட் ஜூனியர் பாடி பில்டிங் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இது முடிஞ்சோடனே கிட்ஸ் அண்ட் விமன் கேட்டகரி எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே டான்ஸ் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பாருங்க, கிட்ஸே பண்ணுறாங்க, நீங்கள் இன்னும் ஜிம்முக்கு போகாமல் எக்ஸ்கியூஸ் கொடுத்துன்னு இருக்கிறீங்க. உங்களை காப்பாத்தீங்கன்னு சொன்னது கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் ஈஸி கிடையாது. எப்படியா சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப பொறுமை, எஜுகேஷன் நிறைய இழக்கணும். அந்த ஹாப்பினஸ் தான் என்னன்னா வின் பண்ண முடியும். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சொல்லுங்க உங்க ஜேர்னி எப்படி? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எவ்வளவு நாளா வந்து பாடி பில்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜான்வரி பிப்ரவரியில இருந்தா நான் ஸ்டார்ட் பண்ணேன் பாடி பில்டிங். முன்னாடி நான் 6 years பாக்ஸிங்ல இருந்த பாக்ஸிங் பண்ணிட்டு இருந்தேன். பிப்ரவரி ஜான்வரியில இருந்து தான் நான் டீமுக்குள்ள சாய்ராம் டீம்ல வந்தேன். ஒர்க் அவுட்ஸ் டயட் எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். 5 months ஆகுது. இது என்னுடைய செகண்ட் ஸ்டேஜ். சூப்பர் சூப்பர். இப்போ செகண்ட் பிளேஸ் எடுத்திருக்கேன். நைஸ் நைஸ் நைஸ். வெரி நைஸ். சில்வரா? சில்வர் மெடல். சூப்பர் சூப்பர் சூப்பர். சொல்லுங்க, இந்த 5 monthsல நீங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க? என்னென்ன கத்துக்கிட்டீங்க? நிறைய என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? கத்துக்கிட்டேன்னா ஃபுட்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு அது பெருசா தெரியல. வின் பண்ண ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் செகண்ட் கேஷ் ப்ரைஸ் கிடைச்சது. நெக்ஸ்ட் எனக்கு இப்போ செகண்ட் மேட்ச் சில்வர் மெடல் எடுத்திருக்கேன். ரெண்டுமே சில்வர் தான். எனக்கு டீமோடைய சப்போர்ட் நல்லா இருந்தது. எந்த டீம்ல இப்படி இருக்கும்னு தெரியல. எனக்கு டர்ன் போறதா இருக்கட்டும், மோட்டிவேட் பண்றதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட்லயும் சரி செகண்ட் டைமோ ஷோ ஏறும்போது ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது டீம். அதாண்டி எனக்கு அண்ணா ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு, ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது. எப்போ கால் பண்ணாலுமே எனக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் கேட்பாரு. ஒரு சின்ன சின்ன கரெக்ஷனா இருந்தாலும் எனக்கு சொல்லுவாரு, மேப்ஸியா நீ போடலையா, வாக்கிங் போலியா, ஒரு சின்னது மைல்டான ஒரு மிஸ்டேக்ஸுமே என்ன அவ்வளோ பாத்துக்கிட்டாரு. ஒரு கோச் மாதிரி இல்ல, எனக்கு ஒரு பிரதர் மாதிரி என்ன ரொம்ப நல்லா மோட்டிவேட் பண்ணாரு. ஸோ நீங்க பாக்ஸிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வரீங்களா? ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க பாக்ஸிங்ல இருந்து இந்த பாடி பில்டிங்க்கு நீங்க வரீங்க? ஸோ அந்த ஜேர்னியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐ மீன் அதுல என்னென்ன பாக்ஸிங்க்கு வந்து தனி ஒரு செட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் இருக்கும், அந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மூவ்மெண்ட்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணுவீங்க. ஸோ இப்போ பாடி பில்டிங்னு வரும்போது நீங்க எந்த மாதிரி உங்களோட ரொட்டீன் இருக்கு? ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன மாதிரி பாக்குறீங்க? பாக்ஸிங் வந்து ஸ்பீடா இருக்கணும், ரன்னிங் நிறைய அதிகமா இருக்கும், கார்டியோஸா இருக்கும். இது வந்து வெயிட்ஸ் நிறைய அப்படி பண்ற மாதிரி எனக்கு ஒன்றும் அவ்வளவு பெருசா தெரியல. நான் 6 years பாக்ஸிங்ல இருக்கிறதுனால இதுவும் பெருசா தெரியல. எனக்கு அத்லெட்டிக் பேக்ரவுண்ட்ல இருந்து வரதுனால எனக்கு ஓகேவா தான் இருந்தது. சூப்பர் ஓகேவா தான் இருந்தது. எனக்கு டயட் ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா நான் நிறைய ஜங்க் ஃபுட் ஸ்வீட்ஸ்ல நிறைய சாப்பிடுவேன். எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வின் பண்ணப்போ நெக்ஸ்ட் வரும்போது ஓகேவா இருந்தது. ஒரு 2 months-ஆவே நான் கட் பண்ணிட்டேன். ஃபுல்லா ஸ்வீட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன். இப்போ ஓகேவா நல்லா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம சூப்பரா கொடுக்கலாம். சூப்பர். நெக்ஸ்ட் பேக்கேஜ் நான் கண்டிப்பா பெஸ்டா கொடுக்குறோம். பார்க்கலாம். சூப்பர். தேங்க் யூ so much.
we're causing a ruckus. If you wanna pop the champagne, go on a rampage. First you gotta win the damn game. Feels good to be champions, champions. Thank you so much. I know. What's your top 6? எடுறீங்க உங்க நேம் ப்ரோ? லிங்கேஸ்வர். சூப்பர் சூப்பர். எவ்வளவு நாளா ப்ரிப் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ? நான் ஒரு 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் நேஷனல் லெவல்ல பண்ணிருக்கேன். அதேஷியா கிளாசிக். ஓகே சூப்பர். ம் சங்கரம் கிளாசிக் டெல்லில ம் என்பிசில கோல்டு ஓவரால். ம். ஸோ 2 இயர்ஸ் பிரேக் விட்டுட்டு திரும்பி ஸ்டார்ட் இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே நைஸ் ப்ரோ. எப்படி போச்சு இந்த ப்ரிப் ரீசன்ட் ப்ரிப் எல்லாம்? தான் போய் கால பஸ் 2 Two டேஸ் days. ரெடி பண்ணிச்சு. அச்சோ சொல்லுங்க ப்ரோ. லாஸ்ட் மினிட்ல நானே குட் பண்ணிடுறா போதும் வேணாண்டா நெக்ஸ்ட் ஷோ பார்த்துக்கலாம். இல்லை நான் பண்றேன் நான் பார்த்துக்கிறேன். பிளான் மட்டும் சொல்லுங்க. ஓகே ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா வாட்டர். ம் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா இதே ஷோ ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஜூனியர் கேட்டகரி ம். நேஷனல்ஸ் வந்து நிறைய சூர்யா பிரான்ஸ் பண்ணிருக்காரு. சூப்பர். இதே பிச் அண்ட் பிளே ஓவரால் வின் பண்ணிருக்காரு. அப்படியா சூப்பர். இதே மான்ஸ்டர்ஸ் இவங்க நடத்தின ஒரு 4-5 ஷோல ஓவரால் ரன்னர் அப் ஓவரால் வின்னர். ஒரு பாஸ்ட் வேஸ் முன்னாடி அப்போ வந்து 2 கேட்டகரி பண்ணுவாங்க. ஜூனியர் 23 பிலோ ஜூனியரும் பண்ணுவார் சீனியரும் பண்ணுவார். ஓகே ஏன் எதனால 2 வருஷம் break? மேரேஜ் அண்ட் Congrats. அதனால இதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ. இதான் first. வார்ம் அப் ஷோ. ஓகே ஓகே சிஎஃப்சி பண்ணோம். பட் அதுல பட்டர் பேக்கேஜ்லாம் எடுத்துட்டு போக முடியல. 8 வீக்ஸ் தான் இருந்தது. 8 வீக்ஸ் எப்பவுமே யூஸ்வலா 12 வீக்ஸ் ப்ரெப் வச்சுப்போம். ம் ஃபர்ஸ்ட் ஷோ அது வார்ம் அப் ஷோ வச்சுட்டு இந்த ஷோ இது கம்ப்ளீட் பேக்கேஜ்ல வந்துருக்காரு. நைஸ் நைஸ். இதுல இருந்து ஒரு 3 ஷோ பிளான் பண்ணி டார்கெட் வந்து ஷேரு தான். ஷேருக்கு தான். சூப்பர் 23ல மிஸ் 24ல மிஸ் ஆயிடுச்சு. நைஸ் ப்ரோ. நெக்ஸ்ட் டைம் வந்து பெட்டரான பேக்கேஜ்ல உங்களை பார்க்கறேன். Definitely. நெக்ஸ்ட் டைம் ஓவராலோட உங்க பார்க்கறேன் ப்ரோ. டெஃபினட்டா Thank you so much for your time. Thank you. ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? உங்க நேம் ப்ரோ? சூப்பர் சூப்பர். எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ ப்ரிப்? ஓகே ஓகே. இதுவரை எத்தனை காம்படிஷன் பண்ணிருக்கீங்க? இதான் ஃபர்ஸ்ட் காம்படிஷன். ஓகே ஓகே நைஸ் ப்ரோ நைஸ் ப்ரோ. ஸோ இந்த ப்ரிப்ல நீங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க? ஸோ ஃபுல்லாகவே ஸ்ட்ரகிள் தான். அந்த ஒரு நாளும் கஷ்டம் தான். ஓகே. ஒரு நிமிஷமும் கஷ்டம் தான். ம் வெளில சொல்ல முடியாது. ஓகே ஓகே. ஸோ யார் உங்க கோச்? 2 பேர் சூப்பர் நைஸ் ப்ரோ நைஸ் ப்ரோ. சொல்லுங்க எப்படி போச்சு ப்ரிப்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து அட்வொகேட். ஓ ஓகே நைஸ். ஒர்க் ரொட்டீனே பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 5:30 எழுந்தாங்க. நைட் 2:11 வராங்க. ஓகே ஓகே. பட் அவர் ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ணது இல்லை. ம் எங்கே போனாலுமே ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ண மாட்டாரு. Okay. ஸ்கிப் பண்ண மாட்டாரு. கன்சிஸ்டண்டா. சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்தாலும் கால் பண்ணி கேட்பாரு. ம் இல்லை அவரு முழுக்க அவரோட ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் தான். ஓகே அவர் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு தெரியும். ஒர்க் அவுட் பண்ணும்போது அவர் கூட இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சூப்பர் சூப்பரா. ஒரு 20 இயர்ஸா பண்ணிட்டு 20 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? சூப்பர் ப்ரோ. அப்படின்னா அந்த கன்சிஸ்டண்டா. இப்போ நான் பண்றேன். ஆக்சுவலா 2021 நான் கஷ்டப்படுற டைம்ல அவர் தான் எனக்கு செலவு பண்ணி பாடி பில்டிங் பண்ண வச்சேன். Super. அவர் எடுக்கிற ஃபுட்ல எனக்கு ஷேர் பண்ணுவாரு. ஆக்சுவலா எல்லாமே அவர் ஷேர் பண்ணி தான். காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸ். ம் ஆனா அதுக்கான ஒரு அங்கீகாரம் கரெக்டா கிடைக்காது. நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஹார்ட் ஒர்க் போறோமோ அதுக்கான ரெகக்னேஷன் கிடைக்காது. நிறைய பாடிகார்ட்ஸ் பார்த்தோம். ஆனா இது ஸ்போர்ட்ஸ் வந்து பண்றவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா ரொம்ப மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. ரொம்ப ஹை எண்ட்ல இருக்கிறவங்கலாம் இந்த ஜஸ்ட் ஒரு ஒரு காம்படிஷன் பண்ணோம் அதோட பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஆனா இது வந்து ஒரு டெடிகேஷன் இல்லைன்னா பண்ணவே முடியாது. டிசிப்ளின் கண்டிப்பா பண்ண முடியாது. ஜிம்முக்கு போய் ப்ராக்டிஸ் பண்றது பண்ணிடலாம். ஆனா இந்த டயட்டிங் இருந்து இந்த பாடி பில்டிங் பண்றது வந்து ஒரு தவம் மாதிரி இருக்கு. நிறைய பேர் என்ன இது பண்றாங்கன்னா ஜிம்முக்கு போறதும் ஃபிட்டா இருக்கிறதும் பாடி பில்டிங்கும் கோரிலேட் பண்ணி இது பண்ணிக்கிறாங்க. அதுவும் இதுவும் ரொம்ப டோட்டலா டிஃப்ரெண்ட்.
நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. இது வந்து நம்ம இந்த டயட்ன்றது வந்து எவ்வளோக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம், அதை கஷ்டப்படுறோம்னு அதை ஃபீல் பண்ணும் போது தான் தெரியும். அந்த சால்ட் கட் பண்ணுறது இருக்கட்டும், வாட்டர் கட் பண்ணுறது, சுகர் கட் பண்ணுறது, எல்லாமே ரொம்ப டஃப்பான. இந்த லாஸ்ட் நம்ம ஒரு 15 days சொல்லுவோம். அந்த 15 days வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம், டைட்டாக இருக்கணும். இது ரெண்டுமே வந்து இதில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஸ்போர்ட்ஸ். நான் லாஸ்ட் ஒரு 2 years முன்னாடி தான் ஸ்டாப் பண்ணேன். சரி இப்போ நிறைய பண்ணிட்டோம் காம்படிஷன், இனிமேட்டு நம்ம பசங்களை ரெடி பண்ணோம். என்னென்ன காம்படிஷன்ஸ் பண்ணிருக்கீங்க? நான் நேஷனல் லெவல் வரைக்கும் பண்ணியிருக்கேன். சவுத் இந்தியா பண்ணியிருக்கேன், நேஷனல் பண்ணியிருக்கேன், ஸ்டேட் நிறைய காம்படிஷன் பண்ணியிருக்கேன், மெடல் பண்ணியிருக்கேன், நேஷனல்ல பிரான்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்கேன். நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காரு. நம்ம ப்ரொஃபஷனல் பாடி நம்ம ஐஎஃபிபி அத்லெட் ஓகே, ஐஎஃபிபி அத்லெட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நமக்கு வந்து தெரியும் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருக்கும். நம்ம கோச் கூட அப்படி தான். நம்ம ஏதாச்சும் கூட மிட் நைட்டில் கால் பண்ணால் கூட ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் அவரோட ஒர்க் ஷெடியூல், என்னோட ஒர்க் ரொட்டீன்ஸு எல்லாம் நாங்கள் முடிஞ்சு ஒரு 11-12 மேலே தான் அந்த டைம் தான் ஃப்ரீ ஆகும். அவர் நைட்டில் மிட் நைட் கால் பண்ணால் கூட ஓகே, எந்த டைம் தான் கால் பண்ணுங்கன்ற அவர் கூட யோசிப்பார், மெசேஜ் பண்ணுவார், எந்த டைமாக கால் பண்ணுங்க, யோசிக்காதீங்க. அந்த சப்போர்ட் தான் வந்து இந்த ஒரு நல்ல ரிசல்ட்ஸ்க்கான அவரோட டெடிகேஷன் போகும். அதில் நைட் 1 மணிக்கு தூங்கினா கூட காலைல 5 மணிக்கு ஜிம் போயிடுவார். அவர் மட்டும் தான். நான் வந்து ஸ்லீப் வந்து அவர் பேலன்ஸ் பண்ண சொல்லுவேன். அவர் வந்து இருந்தாலுமே வந்து டைம் எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டெடிகேஷன் கூட பண்ணிட்டோம். சும்மா பண்ணலான்னு ஆரம்பிச்சாரு. நீங்கள் பண்ணுறது நல்லா பண்ணுங்க. எவ்வளோ இயர்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். 4 months தான். ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரெப் இப்போ தான் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு லாங் இயர் 2021 ஓகே. அப்போ ஒரு இது பண்ணிட்டு இப்போ லாங் பிரேக் அப்படியே இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கலாம். 2021 லாங் கேப் அப்புறம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்தாங்க. ஏன்னா ஒரு பிடிக்காத நமக்கு விஷயம் இருக்குல்ல, அந்த டைம்ல இருந்தே பண்ணணும்ட்டு நம்ம ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்லாம் அந்த டைம்ல நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து ஃபினான்ஷியல் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் அவருக்குமே ஃபினான்ஷியலி மென்டலி கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஃபிசிக்கலி அவரோட எக்ஸ்பென்சஸ் பார்க்கறதுக்கு முடியும். ஏன்னா அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட். நம்ம எதுவாக இருந்தாலுமே நம்ம என்னதான் நம்ம காசு கட் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது. நிறைய பேர் நினச்சிக்கலாம் டயட் தானே இது பண்ணிட்டா போகுது, அது எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னு அவங்க டயட்டு நம்ம ஒர்க் அவுட் தாண்டி நம்மளோட மென்டல் ஹெல்த் இருக்குல்ல, இது வந்து மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப 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 அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம ஸ்லீப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளோட ஒர்க் ரொட்டீன்லாம் இருக்குது, எல்லாமே டைம் எடுத்து நம்ம பண்ணலாம். உடம்பு ஒத்துழைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கு மாதிரி நம்ம மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும். அதுதான் மேட்டர். அது வந்து அவர் முழுக்க அவர் சைடில் 100% கொடுத்தாரு. என்னோட எஃபர்ட் நான் கொடுத்தேன், அதோட அவுட்புட் தான் இது. இதோட பெட்டர் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஷோஸ் பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதுலேருந்து பெட்டராக வந்து மெடல் பண்ணுவார். நெக்ஸ்ட் டைம் நல்லா இதோட பெட்டரான பேக்கேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யூர் டைம். ராகுல் என்ன சேலஞ்ச்? நாஸ்டி எம்பையர். ஆமாம், சூப்பர். Yo. Ready, let's go. Feel that fire, feel that beat. I step in the gym, heart pumping, lights flicker overhead, shaking off the stress, letting go the heavy in my head. Every rep, every drop of sweat's a promise I've been bred to push harder, dig deeper, chase that voice I've heard. Weight on my shoulders, yeah, but I don't let it weigh me down. I turn that low to drive, use that grit to own its ground. You feel me? It's more than muscles, it's will, it's soul. When you sweat out doubt, you redefine your role. Coach said digging, so I grind till my bones wanna give up, but that's where growth lives. Yeah, right at the edge of the tough stuff. ஓவரால் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா பாப்போம் யார் வின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. Sweat and steel, heartbeat sync to the rhythm of the fight. In that mirror, I see someone chasing limitless heights. So take that pain, flip it, let it ignite your soul, transform your work. Senior Bermuda runner up 91. Where your legends lit, you ain't just lifting weight, you lifting grit. Transform your workout, let your fire rise. Feel that spark in your chest, see a light in your eyes. Every rep, every breath, every beat you make, build your strength inside. Yeah, make no mistake. This is Bermuda Lingeshwaran. காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு
வேணும்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. If you guys enjoy the vlog, stay unbeatable.